ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பார்க்க போகிறோம். ஸோ இது ஒரு நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஸ்மூதி. காலையில் இது மட்டுமே நம்ம குடித்தாலே நமக்கு ரொம்ப வயிறு ஃபில்லிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் டேட்ஸ், பிளாக் ரைசன்ஸ் வித் சீட்ஸோடு வாங்குங்க அண்ட் டேட்ஸுமே சீட்ஸோடு வாங்குங்க. ஆல்மண்ட்ஸ், cashew and walnuts, and then watermelon seeds and sunflower seeds and pumpkin seeds. இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்டில் இல்லைனா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலே கிடைக்கும். அண்டு டேட்ஸையும் பிளாக் ரைசன்ஸையும் செப்பரேட்டாக நான் ஒரு டம்ளரில் தண்ணி போட்டு ஊற வைக்க போகிறேன். வேறஸ் நம்மளோட சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வந்துட்டு ஒரு பவுலில் போட்டு தண்ணி போட்டு நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் குட் ஃபேட். நம்மளோட ஹேர் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு, ஸ்கின் ஹெல்த் நல்லா இருக்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ ஒரு ஹோல்சம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நட்ஸ் அண்ட் சீட்ஸையும் டேட்ஸ் அண்ட் சீட்ஸையும் இப்போ நம்ம தண்ணி ஃபில் பண்ணி ஓவர் நைட் ஊற வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் அதை எடுத்து நம்ம ஒரு டைம் வாஷ் பண்ண போகிறோம். அதாவது நட்ஸ் அண்ட் சீட்ஸ் மட்டும் நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். டேட்ஸ் அண்ட் சீட்ஸ் அந்த வாட்டரை வாஷ் பண்ண வேண்டாம். நட்ஸ் அண்ட் சீட்ஸை ஒரு டைம் நம்ம வாஷ் பண்ணிக்கிறோம். டேட்ஸில் அதில் இருக்கக்கூடிய சீட் மட்டும் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இந்த மீன் டைமில் ஒருத்தருக்கு 2 டீஸ்பூன் ஆஃப் சியா சீட்ஸ் அப்படிங்கிற கணக்கில் நம்ம சியா சீட்ஸ் போட்டு இந்த அரைக்கிற நேரத்தில் கொஞ்சம் தண்ணி போட்டு வச்சுருங்க. ஸோ தட் கொஞ்சம் அதில் பபிள்ஸ் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகும். அதை எடுத்து நம்ம கடைசியாக அரைச்சிக்கலாம். ஸோ கொஞ்சமாக இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். ஏன்னா இந்த தண்ணி அண்ட் சியா சீட்ஸையுமே நம்ம ஸ்மூதியில் போட்டு ஒரு சின்ன பல்ஸ் மாதிரி கொடுப்போம். ஓகே, ஸோ இதை கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ தட் எல்லா சியா சீட்ஸ் கூடயும் நம்ம வாட்டர் மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறோம். சியா சீட்ஸுமே வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ரிச் இன் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபரும் கூட. ஸோ ஜென்ரலாகவே நம்ம வாட்டரில் ஒரு டீஸ்பூன் ஆஃப் சியா சீட்ஸ் போட்டு தினம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்போ நான் சீட்ஸ் எல்லாத்தையும் நட்ஸ் எடுத்து நம்மளோட மிக்சியில் போட்டுக்கிறோம். ஆல்சோ டேட்ஸு சீட்ஸு நம்ம சீட்ஸ் ரிமூவ் பண்ணி போட்டுக்கிறோம். மீன் டைமில் நான் ஃப்ளாக்ஸ் சீட் பவுடர் போடுறேன். ஃப்ளாக்ஸ் சீட் முன்னாடியே நான் வந்து லைட்டாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ அது ஒரு 2 டீஸ்பூன்ஸ் இதோட ஆட் பண்ணுறேன். ஸோ சிங்கிள் பர்சன்ஸ்க்கு இதோட அளவு என்னென்ன அப்படிங்கிறது நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு லிட்டு போட்டு இப்போ நம்ம பல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா பல்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்மூதி கன்சிஸ்டன்சி வரும். இந்த டைமில் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்க சியா சீட்ஸை நம்ம அந்த ஸ்மூதியில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு நம்ம சின்னதாக ஒரு பல்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ தட் இந்த தண்ணி அண்ட் வாட்டர் எல்லாமே வந்துட்டு எல்லா பக்கம் போகிற மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஸ்மூதியை மட்டும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இல்லை எனக்கு சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி வேணும் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி சுகர் அந்த மாதிரி போகாமல் ஹனியும் இல்லைனா ஒரு 1 டீஸ்பூன் ஆஃப் மேப்பிள் சிரப்பும் ஒன் ஆஃப் த எக்ஸலண்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் சுகர். 1 டீஸ்பூன் மட்டுமே போதும். அதை ஆட் பண்ணி உங்களோட ஸ்மூதி கிளாஸில் போட்டு நீங்கள் ஜாலியாக குடிக்கலாம். ஸோ நோ சுகர், நோ மில்க் ஸ்மூதி இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் ஜாலியாக குடிக்கலாம்.